என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பொங்கலுக்கு வெளியாகிற 4வது படமான மதகஜ ராஜா இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தினுடைய விமர்சனம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை தமிழ் சினிமா பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் குடும்பத்தோடு பார்க்குற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கும்போதே விஷால் இடைவேளையில் தோன்றி பத்திரிகையாளர்களுடன் பேசியது பலருக்கும் ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முந்தைய அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பேசும்போது தான் அவருக்கு கை நடுக்கம், அதை இப்போ பேச முடியாமல் உடல் நடுக்கம், இதையெல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பலரும் பல கருத்துக்களை சொன்னதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் விஷால் தனக்கு என்ன வியாதிங்கிறது அவர் ஒன்றும் மறைக்கலை. அவருக்கு நரம்பு சம்பந்தமான வியாதி தான், அது விரைவில் சரியாகிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மீண்டும் மேடையில் ஒரு முறை சொல்லி நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது பலருக்கும் நிகழ்ச்சி ஏற்படுத்துச்சு. அந்த நிகழ்ச்சியோடய அந்த படத்தை பார்த்து முடித்தாங்க. படம் இந்த ஒரு திருவிழா காலத்தில் பார்த்தா என்ன உணர்வு வருமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த மதகஜ ராஜா கொடுத்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான். இன்னொன்று, இந்த படம் ஏதோ இந்த வருஷம் போன வருஷம் எடுத்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணல. இந்த படத்தை அவங்க 2013 எடுத்தாங்க, 14 ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, 15 ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அந்த படத்துக்கு முட்டுக்கட்டைகள் வந்துக்கிட்டே இருந்தது, நிதி சிக்கல்கள் இருந்துக்கிட்டே அந்த படத்தினுடைய தயாரிப்பாகவே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக போச்சு. ஒரு கட்டத்தில் இனி இந்த படத்தை வெளியிட முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் மீண்டும் திரையை காண்கிறது. அதனால் படம் பார்க்கும்போது ஏன்னா இப்போல்லாம் எப்படின்னா 2023 என்ன ட்ரெண்ட் இருந்ததோ அதுவே இப்போ மாறிப்போச்சு. அப்போது இருக்கிற டேஸ்ட் வேறையும் இப்போது பார்க்குற அந்த மனநிலை வேறையாகவும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த படம் 12 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம். அன்னைக்கு என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருந்தது, எப்படிப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் கமர்ஷியல் படங்கள் எப்படி இருந்தது, ஹீரோ கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸு, அந்த டெம்ப்ளேட்டெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பார்த்தா இது கனெக்ட் ஆகும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த படம் எடுக்கும்போது பள்ளியில் படித்த பசங்க தான் இப்போ இருக்கிற கல்லூரி இளைஞர்கள்லாம் 7வது 8வது படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது அந்த பசங்க இப்போ கல்லூரியின் இறுதி காலம் அல்லது கல்லூரி படிக்கிற அந்த மாணவர்களாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கே அது ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும். ஏன்னா பல பசங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த படம் கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதே போல் மணிவண்ணன், மனோபாலா மாதிரியான நடிகர்களை எல்லாம் பார்க்குறது அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, விஷால், சந்தானம், சத்யா, சடகோபன் ரமேஷ், அப்புறம் வரலட்சுமி சரத்குமார், இவங்கெல்லாம் ஒரு நண்பர்கள் குழு. இதில் விஷால், சந்தானம் இவங்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அந்த நண்பரோட கல்யாணம். அந்த கல்யாணத்தில் தான் விஷாலுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவருடைய மிக நெருக்கமான நண்பர்கள் 2 பேர் கடுமையான ஒரு நஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா, சென்னையில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிற சோனு சூட், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிய வருது. உடனே நண்பர்களுக்காக களத்தில் இறங்குறார் விஷால். அங்கே போய் சோனு சூட் வீட்டை கண்டுபிடிச்சி இந்த நண்பர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடு கேட்குறாரு. அது சோனு சூட் கொடுத்தாரா இல்லையா, எப்படி அதை திருப்பி வாங்கினார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. நண்பர்களுக்காக களத்தில் இறங்கி போராடுற இன்னொரு நண்பன். அப்படி போகும்போது அவருக்கு ஏற்படுகிற காதல், அதெல்லாம் தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. நீங்கள் 2013 என்ன மாதிரி படங்கள், ஆக்ஷன் காமெடி படங்கள் வந்துச்சு அப்படின்னு ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிடும். படம் முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் ஒரே குறிக்கோள் அப்படின்ற நோக்கத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. உங்களை சிரிக்க வைக்கணும், உங்களுடைய பொழுதுபோக்குக்கு உத்தரவாதம் தரணும். மற்றபடி இதில் லாஜிக் பார்க்காதீங்க, வேறு எதையும் பார்க்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு டிக்ளரேஷன் சொல்ல, அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் முழுக்க அப்படி தான். இன்னொன்று, தூள் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். கிட்டத்தட்ட அந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் முந்தின சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த படத்தில் வர்ற மாதிரியே தான் இந்த படத்துலேயே சில காட்சிகளெல்லாம் இருக்கும். பட் பார்க்க சலிக்காமல், அலுப்பு தட்டாமல்,
ஒரு 2.5 மணி நேரம் வந்து நம்ம கட்டி போடுற அளவுக்கு தான் இந்த படத்தை சுந்தர் சி வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா சந்தானம். அந்த நாள்லலாம் எப்படின்னா, சந்தானம் இல்லாம கதை இல்லாம கூட போவாங்க. சந்தானம் இல்லாம போமாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் தான் அப்போ. அதுக்கப்புறம் தான் சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. காமெடியனா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் அப்படி அவர் போனதால எவ்வளோ பெரிய நஷ்டம் ரசிகர்களுக்கு அப்படின்னு இந்த படம் இன்னொரு முறை உணர்த்துது. சந்தானம் வருகிற எல்லா காட்சிகளுமே ஜனங்க வந்து கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப வெளிப்படையாக அதை ரசிக்க முடியாதவங்க ஒரு புன்னகையோடு வந்து காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். சந்தானம் வந்து இனி வருகிற காலங்களில் அவர் ஹீரோவும் நடிக்கட்டும். பட் இந்த மாதிரி ஓரிரு படங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு படமாவது இப்படி வர்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாருன்னா சினிமா பார்க்க இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதே போல் இந்த நொல்லு சபா காலத்து நடிகர்கள்லாம் கூட சிலர் இதில் வராங்க. அந்த மனோகர் இவங்கெல்லாம் வந்து அதில் வராங்க. முக்கியமாக மணிவண்ணன் அதில் நடிச்சிருக்காரு. அவருடைய கடைசி படம் இது. சில காட்சிகளுடைய சொந்த குரல் இருக்குது. கடைசி ஒரு காட்சியில் மட்டும் டப்பிங் வச்சு பேசியிருக்காங்க. தன்னுடைய குருநாதருக்கு அதில் மானசீகமாக அஞ்சலிகள் செலுத்தியிருக்காரு சுந்தர் சி. அடுத்து இந்த படத்தில் ரொம்ப சிரிப்புக்கு உத்தரவாதம் தருகிற இன்னொரு நடிகர் யாருன்னா மனோபாலா. ஆனால் வந்து அவர் இப்போ இல்லை. பட் அவர் வருகிற அந்த ஒரு ஒரு 20 நிமிட காட்சிகள் சிரித்து மாறலன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிரிப்பை வந்து உண்டாக்கியிருக்காரு. அதுவும் வந்து இப்போ பிணமாக வந்தோம் பார்க்குறவங்கள வந்து அப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கிறார் மனோபாலா. அது உண்மையிலே வந்து அவரது இழப்பு எப்பேற்பட்டது அப்படின்னு நினைக்க வைக்குது அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது. விஷால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அதே போல் காமெடி கலந்து ஆக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவர் அந்த காலத்தில் ட்ரை பண்ணிருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அது வந்து நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல உடம்பு கட்டு மஸ்தாக 6 பேக்காக வச்சுருக்காரு. எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு இளைஞன் எப்படி இருப்பான், உடல்வாகு மிக்க இளைஞன் அந்த மாதிரி இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சேடா அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அவரை பார்க்கும்போது தோணுச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்ஷன் காட்சிகள் என்ன மாதிரி எல்லாம் வடிவமைச்சிருப்பாங்க அதே தான் நீங்கள் இந்த படத்தில் வந்து பார்ப்பீங்க. மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்குக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு படமாக கொடுத்ததில் சந்தானம், விஷால், அதே போல் 2 நாயகிகள், ஒன்று அஞ்சலி, இன்னொருத்தர் வரலட்சுமி. போதா குறைக்கு கடைசி பாட்டுக்கு வந்து சதாவை வேறு இதில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ 3 நாயகிகள் எல்லாரோடையும் வந்து அவர் வேணும் போதும் போதுங்கிற அளவுக்கு குத்தாட்டம் போட்டிருக்காரு விஷால். அதே மாதிரி வில்லன் சோனு சூட் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அது அவருக்கும் நல்ல கட்டுமஸ்தான உடம்பு. இந்த 2 பேரும் வந்து சட்டையை கட்டிட்டு கிளைமேக்ஸுக்கு முந்தின காட்சியில் அவங்க போடுற சண்டை எல்லாம் வந்து ரொம்ப பொறி பறக்குதுன்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. இந்த படத்தில் குறையே இல்லையான்னா இந்த படத்தில் லாஜிக்கே கிடையாது. அப்புறம் நீங்கள் என்ன அதில் குறைன்னு வந்து என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறது? சும்மா துண்டு துண்டாக காட்சிகளை பார்த்து ரசிங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க சந்தானத்தோட ஒன்லைன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. மற்றபடி வந்து இதில் குறை சொல்கிறதுக்கோ அல்லது கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஏதாவது வந்து சமூகத்துக்கு ஆபத்தான விஷயத்தை சொல்லியிருந்தாலோ அல்லது மோசமான விஷயத்தை வந்து அதை தூக்கி பிடிச்சிருந்தாலோ நம்ம குறையாக சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல. நீங்கள் சிரிங்க, அது ஒன்று தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு அவர் படம் எடுத்து வச்சுருக்காரு. அதனால் அதை குறை சொல்ல ஒன்றும் இல்லை. படத்தில் வந்து 2 பாடல்கள் வந்து ரசிகர்களை குத்தாட்ட போட வைக்கிது. ஒன்று விஷால் பாடுற பாட்டு, இன்னொன்று கிளைமேக்ஸில் வர்ற அந்த டைட்டில் சாங் மாதிரி வருது, அது ஒன்று. ஸோ விஜய் ஆண்டனி வந்து நல்லா பண்ணியிருக்காரு அந்த 2 பாடல்களையும். கேமரா, சண்டை பயிற்சி இது எல்லாமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஒரு படத்தை போய் பார்த்தா 100% பொழுதுபோக்குக்கு உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு உறுதியை தருகிற படமாக மதகஜராஜா இருக்குது. இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் மற்ற படங்கள் எப்படியோ பட் இந்த படம் 100% ரசிகர்களுக்கு திருப்தியை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.